ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்பா. நாம் இன்றைக்கி எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி டெத் ஆஃப் ராபின்ஹுட் அப்படிங்கிற படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்குறோம். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி லைக்கிங் போட்டு தள்ளிடுங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ராபின்ஹுட் கதைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது அந்த மாதிரி கதைகள் இல்லை. ஸோ ராபின்ஹுட் கதைனா என்னவாக இருக்கும்? ராபின்ஹுட்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பணக்காரங்கிட்ட எல்லாம் கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எம்ஜிஆர் காலத்தில் இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம ஊரில் வந்துருச்சு. ஸோ அது ராபின்ஹுட் கதைகளை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்படிப்பட்ட ராபின்ஹுட் இல்லாமல் இப்போ காட்டுற ராபின்ஹுட் வயசான ராபின்ஹுட்டாக இருக்கார். ஸோ அவர் காலத்தில் அவர் நிறையா தவறுகள் பண்ணியிருக்காரு, நிறையா கெட்டது, நிறைய கொள்ளைகள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வயசான ராபின்ஹுட் காயமடைஞ்சு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுவாங்க, நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசி காலத்தில் வயசாகிட்டா அதாவது முதிர்ச்சிங்கிறது ஒரு கொடுமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இதில் மாட்டிக்கிட்டு இருக்கார் ராபின்ஹுட். ஸோ அவர் அப்படி என்னெல்லாம் பண்ணார், அவர் இப்போ எப்படி இருக்கார், அவர் ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படிங்கிறதா மீதி கதையை எடுத்துருக்காங்க. ஸோ ராபின்ஹுட்டின் முதுமை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இவர் நல்ல ராபின்ஹுட், அவ்வளோ நல்ல ராபின்ஹுட் கிடையாது. ஸோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வித்தியாசமாக எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. ஸோ அந்த படம் பொறுத்தளவுக்கு ராபின்ஹுட் படங்களில் பெரும்பாலும் ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்குது. இந்த படத்தில் இருக்குது, ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுவுமே அவ்வளோ சுவாரஸ்யமாலாம் இல்லை, கொஞ்சம் கொடூரமான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறது தவிர்க்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன். ஒரு நார்மலான ஸ்டோரி தாங்க. எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒர்க்கான மாதிரி தெரியல, ஒரு ஆவரேஜ் மூவியாக வச்சுக்கலாம். இதுக்காக வேண்டி கொடுக்கலாம்னா 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம்.